அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மனவருத்தமான வீடியோ. நிச்சயமா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு அதை அறிய தரணுன்றது எனது கடமை. அதாவது தமிழ்ல அரவாசி உயிரோட இல்லை. அதாவது பலரை வாழ வச்சவர் இன்று உயிரோட இல்லை. பல நல்ல திரைப்படங்கள் தந்தவர் இன்று உயிரோட இல்லை. அதாவது அரசியலுக்கு ஆதரவு கொடுத்தவர் இன்று உயிரோட இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் இன்று உயிரோட இல்லை. அதே மாதிரி உலகத் தமிழர்களுக்கு குரல் கொடுத்தவர் இன்று உயிரோட இல்லை. புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வந்து ஒரு சாதாரண மனிதன் போல எங்களா திரிஞ்சவர் இன்று உயிரோட இல்லை. ஆரென்று உங்களுக்கு தெரியும். அதாவது பாரதி ராஜா, அதாவது இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இன்று அதிகாலை மரணித்து விட்டார். ஸோ அவருடைய மரணம் நிச்சயமாக உலகத் தமிழர்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டு தமிழர்கள் சினிமா உலகம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இதை விட விசேடமாக ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதாவது எங்களுக்கு குரல் கொடுக்க இனி ஆட்கள் இல்லையே என்ற ஒரு மனவருத்தம் அப்படி கொடுத்த நிலையில இவருடைய மரணத்தை கேட்ட உடனே நிச்சயமாக ஒரு அதிசயம் அதிர்ச்சி. அதாவது இவருடைய மரணத்துக்கு பார்த்தமா இருந்தால் பலர் வந்திருந்தார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு விடயத்தை செய்திருக்கிறார். செய்தியொன்றை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இவருடைய இறுதிச் சடங்கை அரச மரியாதையோட செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு மனிதர். அதாவது ஒருவரையும் எதிர்க்காம எல்லாரையும் கட்டி அணைத்து செல்லக்கூடியவர். எதிரியையும் அதாவது நண்பனையும் எல்லாரையும் கட்டி அணைச்சு செல்லக்கூடிய ஒரு மனிதர். என்ன அவருடைய வாழ்க்கையில ஒரு துரசிஸ்டம், அவர் உலகத்துல அதாவது தமிழ்நாட்டுல பல பல சாதாரண பொடிகள் எல்லாரையும் பெரிய பெரிய ஹீரோ ஆக்கினார். அதாவது கார்த்திக்ல இருந்து பல பல பேர் எல்லா ஹீரோயினி ஆக்கிவிட்டார். தனது மகன் பெரிய அளவில் சக்சஸ் ஆகல என்று அவருக்கு ஒரு கவலை இருந்தது. அதை விட இன்னும் ஒரு பெருங்கவலை, தனது மகன் தனது கண்ணுக்கு முன்னாலே மரணித்தது. ஸோ அப்படி வெற்றியும் உச்சத்தை கண்டவரும், அதாவது பல சோகத்தின் பெரிய அதாவது பெரிய ஒரு ஆழத்தை கண்டவரும் இந்த மனிதன் நல்ல மனிதன். அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது இவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அது நான் உண்மையா முந்தைய ஒரு காலங்களில் சின்னல்ல இருக்கைக்குள்ள இலங்கையை பொறுத்தவரையில பார்த்தோம்னா, இலங்கையில இந்தியாவில் நடக்கின்ற அந்த இப்படியான பெரிய மனிதர் மேற்ற இறுதிச் சடங்கெல்லாம் ஒரு டிவியில் நாங்கள் எங்கள் பாடசாலையில போட்டு காட்டுவார்கள். உண்மையா சொல்ல போனா இந்திரா காந்தி செத்ததெல்லாம் நாங்கள் போய் ஒரு பாடசாலையில பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு காலங்கள்லாம் அங்கே இருந்தது. இப்போ எல்லாம் போன்லேயே வருது. நிச்சயமா எல்லாரும் பார்ப்பார்கள், அவர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். அதாவது இலங்கையில் உள்ள எங்களுடைய சொந்தங்கள் நிச்சயமாக இதற்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதாவது அப்போ ஒரு காலங்களில் ஊரா ரோட்டா தோரணம் எல்லாம் கட்டியவர்களும் உண்டு. அப்படியான எம்ஜிஆர் இறுதிக்கடங்கு, அதாவது இந்திரா காந்தியின் இறுதிச்சடங்கு, அப்படி பலற்ற இது எல்லாத்தையும் அப்படி செய்தார்கள். ஸோ இப்போ அப்படி செய்கிறார்கள் தெரியல. ஆனால் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு இது அறிய கொடுக்க வேணும். அவர்களுக்கு இப்படி நடந்த ஒரு காலத்தில் என்றது. ஏண்டா இப்போ ஃபுல்ல இலங்கை சிங்களமயம் ஆக்கப்படுதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை அங்கே தேவை வேண்டாம். இப்படியான ஆட்கள் குரல் கொடுத்தபடியாக தான் நாங்கள் இன்னும் தமிழர்கள் வாழக்கூடியதாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதனை பிரிந்தணைத்து மனவருத்தப்படுகிறேன். அதில் விசேட மனவருத்தப்படுறேன் நான். இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. இதில் தமிழர்களுக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை விட அங்கே உள்ள சீமாத்துறைக்கும் தான் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் சரி நிச்சயமாக. ஆனால் அவர் இறந்தாலும் அவர் படைத்து வைத்திருந்த பொருட்கள், அவர் படைத்து வச்சிருந்த திரைப்படங்கள், அது எங்களை விட்டு ஒரு நாளும் போகாது. இப்போவும் அந்த பழைய பாடல்கள், இவருடைய படத்துல வர பாடல்கள் கேட்கும் பொழுது நித்திரை தானா வரும். அப்படி ஒரு அருமையான பாடல். ஸோ இவரை மாதிரி உண்மையை சொல்ல போனால் ஒரு பெரிய அளவில் நான் எந்த அனுபவத்தில் பார்க்கல, இவரை மாதிரி கதை எழுதி இவரை மாதிரி, அதாவது அந்த கையொத்துற ஸ்டைல், ஐயா இதெல்லாம் சொல்லி நிற்கவே இயலாது. ஸோ அப்படி கொஞ்சம் ஒரு அருமையான மனிதன் இந்த மனிதன்றல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.